தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் அமைப்பு மற்றும் 3 தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா சிறப்பு புத்தக கண்காட்சியையும் துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ் புத்தாண்டு விருதுகளை வழங்கினார். டெல்லி தமிழ்ச் சங்கத்திற்கு தமிழ்த்தாய் விருது, கவிஞர் முத்துலிங்கத்திற்கு கபிலர் விருது, பேராசிரியர் பசுபதிக்கு உவேசா விருது, பாலரமணிக்கு கம்பர் விருது மற்றும் லோகநாயகிக்கு சொல்லின் செல்வர் விருது ஆகியவற்றை முதல்வர் வழங்கினார். இந்தியாவின் சிறந்த தமிழ்ச் சங்கமாக டெல்லி தமிழ்ச் சங்கத்தை தேர்ந்தெடுத்து தமிழ்த்தாய் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல புதிய விருதுகளை அறிவித்து தமிழ் அறிஞர்களையும் தமிழ் சங்கங்களையும் ஊக்குவித்ததற்கு டெல்லி தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலும் டெல்லி வாழ் தமிழர்களின் சார்பிலும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இப்போது அறிமுகப்படுத்திய விருது கம்பன் விருது. அந்த விருது எனக்கு முதலாக கிடைத்திருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வளருகின்ற கம்பனுக்கு வாழுகின்ற சடையப்ப வள்ளலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த விருது. இந்த விருதை நான் பெற்றதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்ற தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம், நன்றி. கேடயம், தகுதிச் சான்று மற்றும் விருதுடன் டெல்லி தமிழ்ச் சங்கத்திற்கு 5 லட்சம் ரூபாய், மற்ற 4வருக்கு தலா 1 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப் பதக்கம் ஆகியவற்றை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். தொடர்ந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் சென்னை வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி வளாகத்தில் 2 வாரம் நடக்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டு புத்தக திருவிழாவையும் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார்.